ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வசியார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதி. வணக்கம் நேர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொலியில் நாம் காண இருப்பது சூரியன் மற்றும் புதன் ஒரு புரிதல். பொதுவாக புதனும் சூரியனும் எப்பவுமே பக்கத்திலேயே சுற்றிக்கிட்டு இருக்கிற இரு கிரகங்கள். அதாவது சூரியனுக்கு அருகாமையில் இருக்கக்கூடியவர் புதன். இவர் ரொம்பவும் வெப்பமான ஒரு கோள். ஏன்னா சூரியனுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கார் இல்லைங்களா? அதாவது நம்ம கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கான வேகம் நிரம்பிய ஒரு கோளும் புதன் தான். மாபெரும் சூரியனுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன குட்டி கோள் புதன். அந்த மாபெரும் ஈர்ப்பு சக்தியை மீறி தன்னையும் காப்பாற்றி கொண்டு தனக்கான ஒரு சுற்றுவட்ட பாதையும் அமைச்சுக்கிட்டு தனக்கென்ற ஆதிபத்திய விசேஷங்களையும் செய்யக்கூடிய தன்மை கொண்டவர் புதன். நைச்சிய கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த புதனும் சூரியனும் இணைஞ்சே இருக்கிறதுங்கிறதுல சில யோகங்கள், குறிப்பாக புத ஆதித்ய யோகங்கிறது ரொம்ப 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 ஒரு ஸ்பெஷல். இது ஸ்பெஷல் அப்படிங்கிற வார்த்தையை கரெக்டாக உபயோகப்படுத்துறதுக்கான யோகம் இது. ஏன்னா தான் சார்ந்த துறை எதுவாக இருந்தாலும் அதில் நிபுணர், அதாவது ஸ்பெஷலிஸ்ட் அப்படிங்கிற பேரை வாங்கக்கூடிய புத ஆதித்ய நிபுண யோகம் அப்படிங்கிறது இவங்க ரெண்டு பேருடைய இணைவில் ஏற்படும். சூரியன் அருள் அணி லக்கணங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கிரகம். புதன் பொருள் அணி லக்கணங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு கிரகம். இவங்க ரெண்டு பேருமே ஆப்போசிட்டிவா இருந்தாலும் இருவருக்குள் நல்ல புரிந்துணர்வு இருக்கும். சுருநிட வீடான சிம்மத்துல புதன் அதி நட்பு அப்படிங்கிற ஒரு நிலையை பெறுவார். புதனுடைய வீடுகளான கன்னி மிதுனத்துல சூரிய பகவான் பெரும் கெடுதல்கள் எதையும் செய்து விடுவதில்லை. அதாவது ஆனி மாசம் புரட்டாசி மாசத்துல பிறக்கிற குழந்தைங்களுக்கு சூரியன் மிதுனம் மற்றும் கன்னியில் இருப்பார். இவங்க ரெண்டு பேருடைய இணைவில் இருக்கிற அந்த நிபுண யோகம் அப்படிங்கிறதுக்கான சூட்சுமம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தான் சார்ந்த துறைகளில் தன்னிகர் இல்லாதவர்களாய் மாற்றிவிடும் அமைப்பு. புத்திசாலித்தனத்தையே மெயினாக கொண்டு செய்யப்படக்கூடிய ஒரு திறமையான தொழில்களில், அது ஒரு சின்ன சாதாரண ஒரு டீ கடையாக இருந்தாலும் சரி, ஒரு டைலரிங் ஷாப்பாக இருந்தாலும் சரி, அல்லது நம்ம கலைத்துறையாக இருந்தாலும் சரி, அதிகார பதவியாக இருந்தாலும் சரி, நளினத்துவத்துடன் புத்திசாலித்தனத்தையும் பயன்படுத்தி மாபெரும் வெற்றி பெறும் அமைப்புங்கிறது இந்த புதன் சூரியன் இணைவுக்கு உண்டு. இந்த இணைவு அப்படிங்கிற இடத்துல நான் வழக்கமாக சொல்கிறது தான், 5 டிகிரிக்குள்ளே புதன் வந்துடக்கூடாது சூரியன் கிட்ட. அப்படி வந்துட்டாருன்னா அங்கே புதனே இல்லைன்னு தான் அர்த்தம். புதன் மட்டும் இல்லாமல் சூரியன் மட்டுமே வேலை செய்வாருங்கிற மாதிரி வந்துடும். அதே மாதிரி இவர்கள் இருவரின் இணைவுக்கும் சில கண்டிஷன்ஸ் அப்ளையும் உண்டு. ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் வலுவாக இருக்கணும். ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் வலுப்பெற்ற நிலையில் இருக்கும்போது தான் இந்த புதன் சூரியன் இணைவினால் கிடைக்கக்கூடிய அந்த நிபுண யோகம், அந்த ஸ்பெஷலிஸ்ட் அப்படிங்கிற ஒரு பேர் உங்களுக்கு கிடைக்கும். நார்மலாக இவங்க ரெண்டு பேரோடையும் ஒருத்தர் கூட்டாக களவாணி மாதிரி கூடவே இருப்பார், ஒரு சுக்கிரன். இந்த சுக்கிரனுடைய இணைவுங்கிறது இன்னும் சூரியனுக்கு அதிக வலிமையை தரும். புதன் சுக்கிரன் ரெண்டு பேரும் இந்த பக்கம் இருந்து நடுவில் சூரியன் இருந்து அவர் வலுப்பெறாருன்னா ரொம்ப அற்புதமான யோகம், புண்ணியம் பண்ண ஜாதகம் அப்படிங்கிறது மாதிரி அதை எடுக்கலாம். இவங்க மூவரும் முக்கூட்டு கிரகங்கள்ங்கிற வரிசையில் வருவாங்க. இதில் 1, 4, 8ஆம் இடங்கள்ல இவர்களுடைய இணைவு இருந்து அதில் இருவரில் ஒருவர் ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கும்போது அதி அற்புதமான முன்னேற்றத்தை அந்த ஜாதகர் தன்னுடைய புத்திசாலித்தனம் அதிகாரத்தினால் பெறுகிறார். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் சமாளிக்கக்கூடிய தன்மையோடு இவங்க இருப்பார். எப்பேற்பட்ட இக்கட்டான சூழல்லையும் கூட அப்படிங்கிற சொடக்கு போடுற நேரத்தில் மின்னல் வேகத்தில் அதிலிருந்து வெளியில் அதை காரியத்தை சமாளித்து அதிலிருந்து இன்னொரு புதிய மாற்று பாதையை கண்டுபிடிக்கக்கூடிய சூட்சமம் கொண்டவங்களா இருப்பாங்க. நிறைய ஹாலிவுட் படங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இக்கட்டான ஸ்பைசில் விளையாட்டு மாதிரிலாம் வரும் புதிர்கள். அதையெல்லாம் விடுவிக்கக்கூடிய தன்மையோடு இருக்கக்கூடியவர்கள் இந்த புதன் ஆதித்யன், சூரியனும் புதனும் சேர்ந்தவர்களுடைய நிலையில் இது கிடைக்கும். இந்த 12 லக்னக்காரங்களுக்குமே இந்த யோகம் ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்குறாரு. 1, 4, 8ஆம் இடங்கள்ங்கிறது இதில் மெயின் கான்செப்ட். 1, 4, 8 அந்த ஸ்தானம் இல்லாமலும் சில நிலைகளில் புதனுடைய நிபுணத்துவ யோகம் சிலருக்கு கிடைக்கும். அது கொஞ்சம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான அமைப்பில் இருக்கும். இப்போ மேச லக்னக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா லக்னத்திலேயே இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சிருக்கிறதுல இங்கே சூரியன் நல்ல வலுவோடு இருந்து புதன் அவருக்கு கட்டுப்பட்டவராக இருக்கும்போது அற்புதமான அமைப்பை தருவார். நார்மலாகவே லக்னத்தில் புதன் திக்பலம் அடைவார். ஸோ இப்போ அவருக்கு புதனுக்கும் வலு இருக்கும். ஆனால் மேச லக்னத்துக்கு புதன் ஆகாதவராச்சேன்னு சொல்லும்போது 5 கூடைய சூரியனோடு அவர் இணைஞ்சிருக்கிறதுனால கண்டிப்பாக கெடுதல்களை தரமாட்டார். இந்த எதிர் அணி லக்னங்களுக்கு புதன் பெரும் கெடுதல்களை செய்யாமல் தவிர்க்கிறது சூரியனோடு அவர் இருக்கிறதுனால தான். சூரியனோடு இணைஞ்சிருக்கிற நிலையில் மேச லக்கணம், விருச்சிக லக்கணம், கடக சிம்ம லக்னக்காரர்கள், தனுசு மீன லக்னக்காரர்கள் புதனை பற்றி பெருசாக கவலை கொள்ள தேவை இருக்காது. ஸோ அந்த வகையில் மேச லக்னத்துக்கு லக்னத்தில் இருக்கும்போது இருக்கும்.
ரிஷப லக்னக்காரர்களுக்கு வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து 2ஆம் இடம் 4ஆம் இடத்துல வந்து சூரியன் வலுத்து கூடவே புதன் இருக்கும்போது இந்த யோகம் ஏற்படும். ஏன்னா சூரியனுக்கு 4ஆம் வீடு ஆட்சி மூல திரிகோண வீடு, அங்கே புதன் அதி நட்பு நிலை பெறும்போது இந்த ஸ்பெஷலிஸ்ட் அப்படிங்கிற அமைப்பு இருக்கும். இதில் சுக்கிரன் ஒருத்தர் மட்டும்தான் அவங்க கூட இணையலாம். வேற எந்த கிரகங்கள் இணைஞ்சாலும் அந்த தன்மை மாறி போய்விடும். இது மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கணும். இணைவு 5 டிகிரிக்கு மேலே இருக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சூரியனோட 5 டிகிரிக்கு உள்ள புதன் வந்துட்டாருன்னா புதாதித்ய யோகத்துக்கு அங்கே வேலை கிடையாது. சூரியன் மட்டும்தான் அங்கே பவர்ஃபுல் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். பொதுவாகவே அஸ்தமனம் அடைஞ்சாலும் புதன் வந்து ஒரு சுய இயல்பு கொண்டவருங்கிறது இருந்தாலும் கூட இந்த யோகம் கரெக்டாக வேலை செய்கிறதுக்கு சூரியன் புதன் இணைவுனால கிடைக்கக்கூடிய நன்மைகள் முழுசாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அந்த ஓரளவுக்கான வித்தியாசம். கிரகங்கள் ஒன்றை ஒன்று நெருங்கினாலும் தன் சுய இயல்பு கெடாத அளவிலேயே இணைந்திருக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒரு அடிப்படையான விதி. அப்போ தான் அதனுடைய ஒரிஜினாலிட்டி நமக்கு கிடைக்கும். மிதுன லக்னத்துக்கு கேட்கவே வேண்டாம். லக்னத்தில் இருந்தாலும் இது இருக்கும், 4ஆம் இடத்துல இருந்தாலும் இந்த ஸ்பெஷலிஸ்ட்டுங்கிற பேர் கிடைக்கும். கடகலக்ன ஜாதகர்களுக்கு இந்த 1, 4, 8ங்கிற அமைப்பில் இவங்க 2 பேரும் பவர் ஆகிறதே இல்லை. 10ஆம் இடத்துல சூரியன் உச்சமாகி கூட போதுன்னு இருக்கிற ஒரு வாய்ப்பு மட்டும் இருக்கும். இது ஒரு 2ஆம் நிலை ஸ்பெஷலிஸ்ட் யோகம் தான். சிம்ம லக்னத்தை பொறுத்த வரைக்கும் லக்னத்திலே அவங்க இணைகிறது ஆட்டோமேட்டிக்காக அந்த 1ஆம் இடம்ங்கிற வாய்ப்பில் சூரியனுக்கு நல்ல வலிமையை புதனும் கொடுத்து கூட சுக்கிரன் இருந்தாருன்னா இன்னும் அதிகாரமிக்க பதவிகள் உயர்நிலை யோகிதிகள்னு வாரி வழங்கிட்டு போயிடுவாங்க. கன்னி லக்னத்துக்கும் லக்னம் 10ஆம் இடம் 8ஆம் இடம் இந்த 3 இடத்துல இது கிடைக்கும். இதுதான் ஸ்பெஷல். இருக்கிற லக்னங்கள்லேயே புத ஆதித்ய யோகம் 3 நிலைகளிலும் வேலை செய்யக்கூடிய அமைப்பு கன்னி லக்னத்துக்கு மட்டுமே வரும். அது ஒரு அற்புதமான அமைப்பு. கன்னி லக்னத்தில் சூரியனும் புதன் இணைஞ்சாலும் சரி, 8ஆம் இடங்கிற மேசத்தில் போய் புதன் மறைஞ்சாலும் சூரியன் அங்கே உச்சமாவாருங்கிற விதிப்படியும், 4ஆம் இடம் அப்படிங்கிறதுல வந்து இவங்களுக்கு வந்து அந்த பெரிய இது இல்லைனாலும் 10ஆம் இடத்துல ஒரு நல்ல யோகத்தை தரக்கூடிய அமைப்பாகவும் இந்த இணைவு அப்படிங்கிறது வரும். ஸோ கன்னி லக்னம் புதாதித்ய யோகத்தில் ஒரு ஸ்பெஷலான லக்னம். மறைந்திருப்பதே வெளி கொண்டு வரும் அமைப்பு கொண்டவர்களாக இவங்க இருப்பாங்கங்கிறது ஒரு விசேஷமான அமைப்பு. ஸோ கன்னி லக்னத்துக்கு அந்த மாதிரியான ஒரு கொடுப்பினை உண்டு. துலா லக்னத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லக்னத்திலேயோ மற்றும் 8ஆம் இடம் 4ஆம் இடத்துலையோ இவங்களுடைய இணைவு பெரிய அளவில் செய்கிறது இல்லை. அதே நேரத்தில் 12ஆம் இடத்துல மறைந்த நிலையில் புதனும் சூரியனும் இருக்கிறது ஓரளவு இந்த யோகத்தை வேலை செய்யும். ஆனாலும் இது கடகலக்னத்துக்கு சொன்ன மாதிரியே தான் 2ஆம் நிலை யோகமாகவே செயல்படும். விருச்சிக லக்னக்காரங்களை பொறுத்த வரைக்கும் 10ஆம் இடத்துல சூரியனோடு புதன் சேரும்போது அந்த அமைப்பு வரும். 10ஆம் இடத்துல சூரியன் புதன் சேரும்போது வரும். மற்றபடி உங்களுக்கு 1ஆம் இடத்துலையோ 4ஆம் இடத்துலையோ 8ஆம் இடத்துலையோ வரும்போது 8ல் மட்டும் இந்த விசேஷம் கிடைக்கப்பெறும். ஏன்னா புதன் அங்கே வலுப்பெறுவார். என்னதான் இருந்தாலும் அட்டமாதிபதி வலுவாகிறார் அப்படிங்கிறது மாதிரி வரும். இது ஒரு ஸ்பெஷல் யோகம் தான். 8ஆம் இடத்துல சூரியன் புதன் இருக்கிறது. இதில் சூரியன் இவருக்கு நண்பராகி ஜீவனாதிபதியாகி 8ஆம் இடத்துக்கு போகும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த யோகத்தின் தன்மையில் சற்று பழுது ஏற்படவே செய்யும். ஏன்னா அங்கே புதனின் கை ஓங்கி இருக்கும் இல்லைங்களா, அதனால். தனுர் லக்ன ஜாதகர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் இடம் 1, 8 இந்த 3 வீட்டிலே இவங்களுக்கான பவர் எதுவும் இல்லை. ஒன்று 7ஆம் வீடு அல்லது 9ஆம் வீடு அல்லது 10ஆம் வீட்டில் இந்த இணைவு இருக்கலாம். ஆனால் தனுர் லக்ன ஜாதகர்களுக்கு சூரியன் புதன் இணைந்து யாராவது ஒருத்தர் பவர் பெறுறதுங்கிறது தர்ம கர்மாதிபதி யோகத்தை வலுப்படுத்தும். ஏன்னா 9, 10 கூடியவர்கள் இவங்களாயிடுறாங்க. அதுலேயும் பாக்கியாதிபதி சூரியனோடு புதன் இணைஞ்சிருக்கும் போது நல்ல உழைப்புக்கேற்ற ஊதியம், அதற்கு தகுந்த உத்தியோக உயர்வு, பெரும் கம்பெனிகளுக்கு ஒரு சிஇஓ மாதிரியான உயரத்துக்கு போகக்கூடியது, 1000 பேர் வச்சு வேலை வாங்கக்கூடிய தன்மைகள், இவைகளெல்லாம் தனுசு லக்னத்துக்கு ரொம்ப அற்புதமாக கொடுத்துருவாங்க. சிறந்த நிர்வாகின்னு பேர் வாங்குற அமைப்பு தனுர் லக்ன ஜாதகர்கள் சூரியனும் புதன் இணைஞ்சிருக்கும் போது பெற முடியும் அப்படிங்கிறது ஒரு சிறப்பு. மகர லக்ன ஜாதகர்களுக்கு 8, 4ஆம் இடம் இந்த 2 வீட்லையுமே இந்த வாய்ப்புகள் கிடைக்கும். ஸோ இவங்களுக்கும் 8ஆம் இடத்துல சூரியன் புதன் இருக்கிறது, 4ஆம் இடத்துல சூரியன் புதன் இருக்கிறது சிறப்பு தான். கும்ப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 8ஆம் இடங்கிற கன்னியில் மட்டும் இந்த விதி இவங்களுக்கு சிறப்பாக பொருந்தி வரும். அப்படி இருந்தாலும் 7ஆம் அதிபதி 8க்கு போகிறாருங்கிற மாதிரி ஒரு சில நெருடல்கள் இருக்கும். இருந்தாலும் அதை மேனேஜ் பண்ண முடியும். மீன லக்ன ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடத்தில் புதனும் சூரியனும் இணைந்திருப்பது சிறப்பு. 8ஆம் வீட்டில் இவங்களுக்கு பவர் வராது. 7ஆம் இடத்துல இவங்க இணைஞ்சு வலுவை பெறும்போதும் சமுதாயத்துக்கு இவங்களுக்குமான தொடர்பில் நல்ல முன்னேற்றம் இருந்தாலும் திருமண பந்தத்தில் சில சிக்கல்களை உருவாக்கும் அமைப்பு ஏற்படும். ஸோ இது புதனோடு சூரியனோடு புதன்கிறது ஒரு ஸ்பெஷல். 2 வேறு வேறு அணிகளைச் சேர்ந்த இவ்விரு கிரகங்களும் இணைவின் மூலமாகவும் ஒருவரை ஒருவர் பரஸ்பரம் நட்பு பாராட்டி கொள்ளும் கிரகங்களாக இருப்பதன் மூலமாகவும் அறிவுசார் விஷயங்களில் அசைக்க முடியாத முன்னேற்றமும் தான் சார்ந்த துறைகளில் மிகவும் சிறப்பானது ஒரு யோக பாக்கியதையும் பெரும் வாய்ப்புகள் இவங்களுக்கு ஏற்படும். புதன் சூரியன் உங்கள் ஜாதகத்தில் இணைஞ்சிருந்து 5 டிகிரிக்குள்ள சூரியன்கிட்ட புதன் போகாமல் இருந்து இவர்களை வேறு எந்த பாவைகளும் தொடர்பு கொள்ளாமல் இருக்கிறது. அது ரொம்ப முக்கியம்.
இப்போ சூரியனோட குரு சேர்ந்துட்டாலும் கூட அந்த யோகத்தின் தன்மை வேறு மாதிரி மாறி போயிடும். அது சிவராஜ் யோகங்கிற மாதிரி ஒரு கான்செப்டில் வந்துடும். புதனுக்கும் குருவுக்கும் கொஞ்சம் முரண்பாடான அமைப்புகளை ஏற்படுத்தக்கூடியவர்கள். அதனால் அந்த இடம் அவ்வளோ ஒரு சிறப்பாக இருக்காது. பட் சுக்கிரன் இணையும் போது புதனுக்கு பிடிச்ச நண்பருங்கிற வகையில் சுக்கிரன் இந்த யோகத்தில் சுக்கிரனும் சம்மந்தப்பட்டார்னா அந்த யோகத்தின் தன்மை குவாலிட்டி இன்னும் அதிகமாகும். புரியுதுங்களா? ஸோ சூரியன் புதனின் புரிதல் என்பது ரொம்பவும் சிறப்பான ஒரு அமைப்பு. ஒருத்தர் நல்ல புரிந்து கொண்ட இரு கிரகங்கள். அரசனான சூரியனுக்கு செல்ல பிள்ளை மாதிரி புதன், இளவரசன் அப்படிங்கிறது மாதிரி எடுத்துக்கலாம். 12 லக்னங்களுக்குமே இது ஒரு சில நிலைகளில் ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். கடகலக்கண ஜாதகர்களுக்கு 2ஆம் நிலை யோகமாகவும், துலா லக்ன ஜாதகர்களுக்கு 2ஆம் நிலை யோகமாகவும் தான் இது இருக்கும். ஏன்னா நேரடியாக இங்கே 1, 4, 8 இவங்களுடைய இணைவில் 2 பேரும் வலுப்பெற அமைப்புங்கிறது இருக்காது. இப்போ கன்னி லக்கணத்துக்கு தர அளவுக்கான ஒரு ஸ்பெஷலிஸ்டான ஒரு அமைப்பை கடக லக்கணத்துக்கோ துலா லக்கணத்துக்கோ சூரியன் புதன் இணைவு பெருசாக தராது. இதில் இன்னொரு நுணுக்கமும் என்னன்னு கேட்டிங்கன்னா, கடக லக்கணத்துக்கு புதன் ஆதிபத்திய விசேஷம் இல்லாத கிரகமாக போயிடுவார். துலா லக்னத்துக்கு சூரியன் ஆதிபத்திய விசேஷம் இல்லாமல் போயிடுவார். புரிஞ்சுங்களா? ஏன்னா பாதகாதிபதிங்கிற இன்னொரு முகமூடியையும் சூரியன் போட வேண்டியது இருக்கும். அதனால் இந்த 2 லக்னங்களுக்கு அவ்வளோ பெருசாக அந்த ஸ்பெஷலிஸ்ட் யோகம் வேலை செய்வதில்லை. ஆயினும் கடகலக்ன ஜாதகர்களுக்கு சூரியன் 10ஆம் இடத்துல உச்சம் பெற்ற நிலையில் புதன் இருக்கிறதுங்கிறது சிறப்பு. அதிகாரமிக்க பதவிகள், அரசியல் ஆதாயம், அதன் மூலம் முன்னேற்றம், வெளிநாட்டு வாழ்க்கை, வெளிநாட்டு போய் சக்ஸஸ் பண்ணுறது அப்படி வந்துடும். துலாலக்ன ஜாதகர்களை பொறுத்த வரைக்கும் 11ஆம் இடத்துல உங்கள் லாபஸ்தானத்தில் இணைஞ்சிருந்தாலும் ஓகே தான். 12ஆம் இடங்கிற கன்னியில் இணைஞ்சிருக்கிறதும் ஓகே தான். 9ஆம் இடங்கிற மிதுனத்தில் இணைஞ்சிருந்தாலும் ஓரளவுக்கு இந்த யோகத்தின் தன்மையில் ஒரு 70 to 80% கொடுக்கும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. விருச்சிக லக்கணத்துக்கு இந்த யோகம் சற்று பங்கப்படும். ஏன்னா 10ஆம் அதிபதிங்கிற முறையில் ஒரு 8ஆம் இடத்துக்கு சூரியன் போகிறது, அங்கே புதன் வலுவாக இருக்கிறது. 4ஆம் இடத்துல இவங்க 2 பேருக்கும் பவர் இருக்காது. லக்கணத்துலேயும் 2 பேருக்கும் பவர் இருக்காது. சூரியன் நட்பு நிலையில் இருந்தாலும் புதன் அங்கே ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆவார். அதனால் விருச்சிக லக்கணத்துக்கும் இந்த யோகத்தில் சற்று பங்கங்கள் ஏற்படும் விதி உண்டாகும் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.